Taste the Daily. அண்மை செய்தி. நாகை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் மழைநீரில் மூழ்கி 10,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசீலன், மழை பாதிப்பு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாளா தொடர் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால விவசாயிகள் நேரடி விதைப்பு மற்றும் சம்பா சாகுபடி செய்திருந்த 10,000 ஏக்கர் மழைநீர் மூழ்கி பாதிப்பு உண்டாயிருக்கு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் என தெரிவித்துள்ளனர். இதனால் டெல்டா பகுதியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், தலைஞாயிறு, கீழ்வேலூர், திட்டச்சேரி, திருமுருகல், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை தொடங்கிய கனமழையானது 2வது நாளாக இன்றும் விடிய பெய்து வருகிறது. இந்த நிலையில கடந்த 4 நாட்கள் முன் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலைமை ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று மாவட்டம் பூராவும் சுமார் 10,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி நீரில் முழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் மானங்கொண்டா நாட்டில் ஆகாய தாமரையை அகற்றாததால் மழைநீர் தேங்கி விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்புக்கு ஏற்படுத்தி வருகிறது. கடலுக்கு செல்ல வேண்டிய மழைநீர் முழுமையாக கடலுக்கு செல்ல முடியாமல் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனால் நாகை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சுமார் 10,000 ஏக்கர் நேரடி நெல் விதைப்பு மற்றும் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு விளைநீர் மழைநீர் தேங்கி அழுகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசீலன். சம்பா பயிர்கள் முழுமையாக மூழ்கி கிடக்கு. இதே நிலைமை மழை நீடிச்சது அப்படின்னா அந்த பகுதியில் அழுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கீவளூர், நாகப்பட்டினம், கீழையூர், திருக்கவளை, திட்டச்சேரி, திருமருகல் இந்த பகுதி முழுமையாகவே சம்பா மற்றும் தாளடி இளம் பயிர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு 10,000 ஏக்கருக்கு அளவுக்கு எல்லா பகுதியிலுமே மூழ்கி கிடக்கு. இன்றைக்கு 4 மாதம் தான் குறிப்பாக அதிக கனமழை பெய்ஞ்சுறாங்க. இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு சில இடங்களில் குருவை என்பது பருவம் தப்பி குருவை போட்டதன் விளைவாக ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பாக வேதாரண்ய பகுதியை பொறுத்த வரைக்கும் முள்ளிவாய்க்காலை ஆகாய தாமரை அகற்றாதனால தண்ணிகள் சரியாக வடியாமல் இருக்குது. அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வடி வைக்கணும். அதே மாதிரி இந்த இளம் பயிரை இன்னும் முழுக மழை பெய்யும் பட்சத்தில் அதிகமாக மூழ்கி மிகப்பெரிய அளவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம்.